லா படிக்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அதுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. கன்சார்டியம் ஆஃப் நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக நிறைய ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒன்று ஒன்று இருக்குது. இதில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிளாட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் எழுதணும் 2026, 27க்கான செஷனுக்கு. சரியா? அப்போ இதுக்கான அப்ளிகேஷன் எப்போ கொடுக்குறாங்க, இதுக்கு என்ன எக்ஸாம் எழுதணும், எந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் இது பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அப்ளிகேஷன் எப்போதுலேருந்து எப்போ, இதுக்கு எக்ஸாம் டேட் என்ன, இது எல்லாத்த தான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கணும். நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆர்ஜிஆர் அகாடமியை பொறுத்த வரைக்கும் கிளாட் எக்ஸாம்ஸு, ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, தென் நீட்டு, ஜேஇ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கைடன்ஸு ப்ளஸ் கோர்ஸு எல்லாத்தையும் கொடுத்துட்டு எந்த இடத்துல குழந்தைங்க போய் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி கைட் பண்ணி ப்ராப்பராக பேரண்ட்டோட அந்த குழந்தைங்களுக்கும் சேர்த்த மாதிரி அந்த இன்ஸ்டியூட்டில் எந்த இன்ஸ்டியூட் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் போய் சேரத்துக்கு அப்ளிகேஷன்லேருந்து அட்மிஷன்ஸ் வரைக்கும் எல்லா ப்ராசஸுமே ஆர்ஜிஆர் அகாடமி சென்னையிலேருந்து அண்ணா நகர்லேருந்து பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு 1-on-1 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெய்ட் சர்வீஸ் இருக்குது. கால் பண்ணி பேசுங்க 9384810298. ஓகே, நம்ம வீடியோவோட கண்டென்ட்டுக்கு வந்துடலாம். ஓகே, கன்சார்டியம் ஆஃப் நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க பெங்களூர்ல இருந்து. நேஷனல் லா ஸ்கூல் ஆஃப் இந்தியா யூனிவர்சிட்டி அப்படின்னு பெங்களூர்ல இருக்கு. இவங்க ஜூலை 20th நம்ம பார்த்தீங்கன்னா லேட் ஆக்சுவலா இந்த வீடியோ ஜூலை 20th ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஆஃப் கன்சார்டியம் ஆஃப் நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் இவங்க எல்லாம் ஒரு 20th ஜூலை அன்னைக்கு ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அதுல என்ன டிசைட் பண்ணிருக்காங்கன்னா 2026க்கான கிளாட் எக்ஸாமு 7 டிசம்பர் 2025 எப்பத்திக்கான செஷனு, அகாடமிக் செஷன் 26-27க்கான அகாடமிக் செஷனுக்கு டிசம்பர் 7ஆம் தேதி ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப் டிசம்பர் 7ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸை வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. 2ல இருந்து 4 வரைக்கும் இந்த எக்ஸாம் நடக்கும். இது ஆஃப்லைன் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. த போர்ட்டல் ஃபார் அப்ளைங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட்ல இருந்து அக்டோபர் 31 வரைக்கும் அவைலபிள் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் போர்ட்டல்ல போய் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை. அதுக்கான என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத நம்ம டீட்டெயில் அப்புறமா பார்க்கலாம். ரைட்டா? த ஃபர்தர் டீடைல்ஸ் ரிகார்டிங் சிலபஸ், அப்ளிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷால் பி ரிலீஸ்டு ஷார்ட்லின்னு கொடுத்துருக்காங்க. பட் லாஸ்ட் இயர் நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அவைலபிள் இருக்கு. நம்ம அதில் ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். இந்த கிளாட் எக்ஸாம்ஸ்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க கேட்குறாங்க, கொஸ்டின்ஸ் என்ன சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். அதில் பார்த்தோம் அப்படின்னா கிளாட் 2026 கொஸ்டின் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. 2026க்கு என்ன மாதிரி கொஸ்டின் ஃபார்மேட் இருக்கும் அப்படின்னா மொத்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்சிமம் மார்க் அப்படின்னா 120 மார்க்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு எத்தனை மார்க் தராங்கன்னா கரெக்டாக இருந்தால் 1, தப்பாக இருந்தால் 25 மைனஸ். ரைட்டா? 25% 100% ஒன்றுன்னு வச்சுக்கிட்டோம்னா 25% 0.25 மார்க் நெகட்டிவ் 1/4 மைனஸ் ஆகிடும். ரைட்டா? 2 ஹவர் எக்ஸாம் எத்தனை ஹவர் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க? 2 ஹவர். அப்போ மேக்ஸிமம் மார்க் 120, எக்ஸாமினேஷன் 2 hours, தென் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங்னா ஆமா இருக்கு, 1/4 நெகட்டிவ் இருக்கு. சப்ஜெக்ட் அண்ட் வெயிட்டேஜ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றுல என்னென்ன சப்ஜெக்ட் கேட்பாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் 22ல இருந்து 26 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வரும். ரஃப்லி 20% இங்கிலீஷ்க்கு இருக்கும். தென் கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூடிங் ஜெனரல் நாலேஜ் 28ல இருந்து 32 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இருக்கும். ரஃப்லி ஒரு 25% கொஸ்டின் பேப்பர் எதுல இருக்கும்? கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூடிங் ஜெனரல் நாலேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் லீகல் ரீசனிங் 28ல இருந்து 32 கொஸ்டின்ஸ் இருக்கும். ரஃப்லி 25% ஆஃப் த கொஸ்டின் ஃப்ரம் லீகல் ரீசனிங்ல இருந்து கேட்போம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்ல இருந்து 22ல இருந்து 26 கொஸ்டின்ஸ் இருக்கும். 20% அப்ராக்சிமேட்டா பார்த்தீங்கன்னா ரஃபா இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க லாஜிக்கல் ரீசனிங்ல இருந்து. அகைன் 10 to 14 கொஸ்டின், ரஃப்லி 10% கொஸ்டின்ஸ் எதுல இருக்குமா?
குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ்ல இருந்திருக்கும். சார் இது என்ன சார், இதெல்லாம் எங்க இருந்து சார் பசங்க படிப்பாங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அவங்களே கொடுக்குறேன்றாங்க, இதுக்கான கிளாஸஸ் அவங்களே கொடுக்குறேன்றாங்க. அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களே என்ன பண்ணுவாங்களா, ஆன்லைன்ல உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கான பேப்பர்ஸ் எல்லாம் வந்து அவங்களே கொடுப்பேன்றாங்க. அதுக்கு தனியா சார்ஜஸ் வந்து வச்சிருக்காங்க. ரைட்டா? அதை நம்ம வந்து பார்த்துக்கணும். இதுல நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதுல நம்ம பார்க்க ஆரம்பிச்சது வந்து எலிஜிபிலிட்டி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா 10+2 மினிமம் வந்து என்ன படிச்சிருக்கணும், 12வது படிக்கணும் அப்படின்னு கொடுத்தாங்க. there is no upper age limit. பாருங்க, எந்த வயசுல வேணாலும் இந்த கோர்ஸை வந்து நீங்க படிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. அதனால there is no upper age limit. நீங்க இதை எப்ப வேணாலும் நீங்க படிக்கலாம். ரைட்டா? there is no upper age limit candidate appearing UG program for the CLAT 2026. 2026 CLAT எழுதுறவங்க ஏஜ் லிமிட்டே கிடையாது. சந்தோஷம், யார் வேணாலும் போய் எழுதுங்க. அடுத்தது candidate who have passed in 10+2 equivalent examination with a minimum of அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மினிமம் மார்க் எவ்வளவு வேணும்? 40% மார்க் வந்து 45% மார்க்ஸ் இட்ஸ் ஈக்குவலன்ட் கிரேட், 40% மார்க் ஈக்குவலன்ட் இன் கேஸ் ஆஃப் அக்கார்டிங் டு த பிலாங்கிங் டு SC ST அவங்களா இருக்காங்களே PW கேண்டிடேட்டுக்கு 40% மார்க் இருந்தா போறோம். அதர் கேட்டகரிஸ் வந்து 45% கேட்கறாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கேண்டிடேட் அப்பியரிங் ஃபார் தி குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன். இப்ப மார்ச் ஏப்ரல்ல எக்ஸாம்ஸ் தான் எழுத போறேன், நான் வந்து அடுத்த வருஷம் தான் சார் எனக்கு எக்ஸாமு, இப்பயே டிசம்பர்லயே நீங்க வச்சிடுறீங்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு சில பேருக்கு இருக்கும். ஆல்சோ எலிஜிபிள், பயப்படாதப்பா, நீயும் வந்து எலிஜிபிள். இப்போ டிசம்பர்ல எக்ஸாம் எழுதினா கூட அடுத்த வருஷம் அகாடமிக் செஷனுக்கு தான் இப்போ எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றோம். நீங்க மார்ச் ஏப்ரல்ல அப்ளை பண்ணி நீங்க எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகணும் அப்படின்னா கூட யூ ஆர் எலிஜிபிள். however they shall be required to produce an evidence. எப்போ? at the time of their passing the qualifying exam, at the time of admission. அப்ப நீங்க பாஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்றத மட்டும் நம்ம காமிச்சிருவோம். 40% நம்மளால எடுக்க முடியாதா? ஏன்னா ரொம்ப ஈஸியா இருக்கு, இதை போயிட்டு ரொம்ப டென்ஷன்லாம் பண்ணிக்கணும் அவசியம் இல்லை. failing which they shall lose their right be considered for admission. ரைட்டா? அதனால பாத்துங்க, நம்ம வந்து அந்த பர்சன்டேஜ் இல்லாம போயிடுச்சுன்னா அந்த பர்சன்டேஜ் இல்லாம போறதுக்கான வாய்ப்பு இல்லை. கிளாட்ல நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா 40% அப்படி அடிச்சு தூக்குற ஆளுங்க தான் இருப்பீங்க. ஏன்னா கோர்ஸ் பேட்டர்ன்லாம் நம்ம பாக்குறோம், சப்ஜெக்ட்லாம் பாக்குறோம், இங்கிலீஷ், லாஜிக்கல் ரீசனிங் இந்த மாதிரி இருக்கிறப்பெல்லாம் இதெல்லாம் பண்றவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. ரைட், அடுத்தது எலிஜிபிலிட்டி பார்த்துட்டோம். சிலபஸ் பார்க்கலாம். சிலபஸ் என்ன சிலபஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்கிலீஷ், லாஜிக்கல் ரீசனிங், இதுல எல்லாம் எப்படி கொடுப்பாங்களா, the CLAT exam would be on equaling the comprehensive and reasoning skill and abilities of candidate. Overall, it is designed to be a test of aptitude and skills that are necessary for a legal education. லீகல் எஜுகேஷனுக்கு எதெல்லாம் ஆப்டிடியூடு வந்து தேவை இருக்கு, ஸ்கில் எது தேவை இருக்கோ அதை செக் பண்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கும். ப்ரியர் நாலேஜ் இந்த ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்றத செக் பண்றதுக்காக. த்ரோ prior knowledge occasionally may be useful to respond to question in the current affairs including general knowledge sections அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. the CLAT shall be 2 hours. நம்ம ஏற்கனவே பார்த்தா 120 questions, தென் 1 மார்க் கரெக்டா இருந்தா 0.25 மார்க்ஸ் நெகட்டிவ். என்ன இது எல்லாத்தையும் நம்ம வந்து செக் பண்ணிட்டோம். 5 சப்ஜெக்ட்ன்றதையும் பார்த்துட்டோம். இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ், லாஜிக்கல் ரீசனிங், லீகல் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ். இதுல இது 5த்துலயும் என்னென்ன கேட்பாங்கன்னா 450 இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. செக்ஷன் வில் பி ப்ரொவைடட் அபவுட் 450 வேர்ட்ஸ். ஒவ்வொன்றத்துலயும் 450 வேர்டு இருக்கக்கூடிய ஒரு பேராகிராஃபை கொடுத்துருவாங்க. இந்த பேராகிராஃபை படிச்சுட்டு அதுல இருந்து தான் நம்ம என்ன பண்ணணும், கொஸ்டின்ஸை வந்து கேட்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது டீடைல்டா நீங்க என்ன பண்ணலாம், நிதானமா உட்காந்து வீட்டுல யாரெல்லாம் கிளாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ இதெல்லாம் உட்காந்து நிதானமா படிங்க. இங்கிலீஷ்ல இருந்து என்ன மாதிரி பேராகிராஃப் இருக்கும், அதுல இங்கிலீஷ்ல இருந்து எப்படி கொஸ்டின்ஸை வந்து செட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு என்ன கேட்பாங்க, ரீட் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ், மெயின் பாயிண்ட், இதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் டீடைல்டா அப்புறம் பாருங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து 450 வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பேராகிராஃப் கொடுப்பாங்க. அதுல என்ன கேட்கறாங்க, ஈச் பேசேஜ் வில் பி ஃபாலோட் பை a series of questions that will require you to demonstrate your awareness of various aspects of current affairs and general knowledge. ரைட்டா? அதை பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது வந்து லீகல் ரீசனிங்லயும் 450 வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஈச் பேசேஜ் வில் பி ஃபாலோட் பை a series of questions that will require you to identify and infer the rules and principles set out in the passage. இதெல்லாம் பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் வந்து ரெடி ஆகணும்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க போல இருக்கு. apply such rules and principle to various fact situations. அந்த ரூல்ஸையும்
ஃபேக்ட்ஸையும் வச்சுட்டு அது எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத நம்ம வந்து காட்டணும், அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும் அப்படின்றாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஹவு சேஞ்சஸ் டு த ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல் மே ஆல்டர் தேர் அப்ளிகேஷன் டு வேரியஸ் ஃபேக்ட் சிச்சுவேஷன். ஒவ்வொரு ஃபேக்ட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது எப்படி ஆல்டர் ஆகுது அப்படின்ற பேஸ் பண்ணி இருக்கும். அதுக்கப்புறமா லாஜிக்கல் ரீசனிங்லாம் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்களா, லாஜிக்கல் ரீசனிங் செக்ஷன் கிளாஸ் 23 இன்க்ளூட் a series of short passage of about again 450 எல்லாமே 450 வேர்ட் இருக்கக்கூடிய ஒரு பேராகிராஃபை கொடுத்துறாங்க. Recognize an argument, its premises and conclusions, read and identify the arguments set out in the passage, critically analyze patterns of reasoning and assess how conclusions may depend on particular premises or evidence and how conclusion may be. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லீகல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்களை பட் சிம்பிளிஃபைடா இருக்கக்கூடிய பேராகிராஃபை வச்சு எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமாவும் படுத்த மாட்டேன்னு சொல்றாங்க. 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்க்குள்ள ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிற பையன் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி தான் இதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தென் குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ். குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டடா வந்து கேட்பாங்க, அதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்றது மாதிரி. ப்ரிப்பேரிங் ஃபார் த கிளாட் 2026 எக்ஸாமுக்கு நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நாங்களே சொல்லி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. கைட் டு த கொஸ்டின் பேப்பர் அண்ட் சாம்பிள் கொஸ்டின்ஸ் அவங்களே தராங்களாம். மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆல்சோ தே வில் ப்ரொவைட். இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் ஃபார் ஈச் சப்ஜெக்ட் தட் யூஜி கிளாட் 2026 வந்து அது எல்லாமே இவங்க வந்து ஒவ்வொன்றா நம்மளுக்கு அதுக்கு பேமெண்ட் போட்டிருக்காங்க. ஒரு 500 rupees நீங்க பே பண்ணா இது எல்லாத்தையும் அவங்களே கொடுக்குறேன்னு போட்டிருக்காங்க. ரைட், இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்கிடுங்க. அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம், சிலபஸ் பார்த்துட்டோமா, கொஸ்டின் பேப்பர் ஃபார்மேட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம், என்ன இந்த எக்ஸாம்ஸ்ல போறதுக்கு நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா எக்ஸாம் வந்து ஆஃப்லைன் மோடு, தென் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி டிசம்பர் நடக்க போகுது. தென் வந்து இந்தியன் நேஷனல்ஸ் என்ஆர்ஐ சீக்கிங் அட்மிஷன் அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 26 இருக்கு. ஃபாரின் நேஷனல்ஸ் வந்து இந்த எக்ஸாம்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு இருக்காங்க. பட் அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்றவங்க அந்தந்த யூனிவர்சிட்டியை டைரக்டா என்எல்யூவை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ஆர்ஐ கேண்டிடேட்டுக்கும் அதே தான் கண்டிஷனு. இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் டீடைல் ஆஃப் இன்டேக், இதுக்கு எத்தனை ஒவ்வொரு கிட்டத்தட்ட 25 என்எல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒவ்வொன்றத்துல எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு அந்த வெப்சைட்ல போயிட்டு லாகின் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் இந்த ப்ரோச்சர் ரிகார்டிங் இன்டேக் reservation policy, fee, courses offered and the subject taught of various levels including the areas of specialization. இது எல்லாத்தையும் நம்ம இதுல ப்ரோச்சர்ல செக் பண்ணிக்கிங்கன்னு கொடுத்துருக்காங்க. கிளாஸ் 2026 ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், ரைட்டா. இது அதுக்கப்புறமா அதர் இன்ஸ்ட்ரக்ஷன்றது சிலதை கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 1ல இருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறேன்னு கொடுத்துருக்காங்க. பட் இது வரைக்கும் ஓப்பன் ஆகலை. நம்ம வந்து தேடி தேடி பார்த்தோம் அந்த வெப்சைட்ல, அது இது வரைக்கும் நமக்கு கண்ணில் தெருபடல. ஆனால் 31 அக்டோபர் 2025 முடிஞ்சிடும்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டா. அதுக்கப்புறமா 31 அதான் 11:59 அன்னைக்கு லாஸ்ட் டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரைட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் இன்ஃபர்மேஷன், இது ஜென்ரலாக தான் இருக்குது. இதுக்கு நம்ம ஒன்றும் டீப்பாக ஒன்றும் போக தேவையில்ல. அப்ளிகேஷன் போடுறப்ப என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் அப்படின்றத சிலது கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கலாம். நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குல்ல, முகம் தெரிகிற மாதிரி ஒன்று வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர் நம்ம கேண்டிடேட் வந்து சிக்னேச்சர் பண்ணி அதில் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். கேட்டகரி சர்டிஃபிகேட் SC ST OBC கேட்டகரினா வைக்கணும். ரிலவெண்ட் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை காம்படென்ட் அத்தாரிட்டி இஃப் யூ ஆர் அப்ளைங் அண்டர் PWD கேட்டகரியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வைக்கணும். ரிலவெண்ட் சர்டிஃபிகேட் PBL பாவர்ட்டி பிலோ த பாவர்ட்டி லைன் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி இருந்தாலும் கேட்டகரியில் அந்த சர்டிஃபிகேட் வைக்கணும்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டா. இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். நீங்கள் அந்த அப்ளை பண்ணுறப்ப என்ன வைக்கிறீங்களோ அதே தான் நம்ம அட்மிஷன் டைமில் போகிறப்ப கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீ கேன் பி பெய்டு ஆன்லைன் தான். ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 4000 ரூபாய் தான் ஃபீஸ். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் அப்ளிகேஷன் போட்டதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரு 500 ரூபாய், 1000 ரூபாய், 250 ரூபாய், 750 ரூபாய் இப்படி தான் இருந்தது. ஆனால் கிளாட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கம்மியான ஃபீஸ் தான் போல இருக்கு, ரைட். அப்புறமா அப்ளிகேஷன் ஃபீ SC ST இருக்காங்க அப்படின்னா பிலோ த பார்ட்டி லைன்ல ஆகுனா அவங்களுக்கு ஒரு 500 ரூபாய் கம்மி பண்ணி 3500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் சும்மா கொடுக்க முடியாதுப்பா, 500 ரூபாய் கட்டணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுல கிளாட்டோட ஃபீஸ்ல வந்து போடலை, ஆனால் தனியாக நீங்கள் பே பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டா. அதுக்கப்புறமா இது பேங்க் சார்ஜஸ் நான் ரீஃபண்டபிள் இல்லை. சப்போஸ் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரே தொலை பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணுவாங்க, 1 மாதம் படிப்பாங்க, 2 மாதம் படிச்சு ஐயோ எனக்கு வேணாம், அந்த மாதிரி எல்லாம் அப்ளிகேஷன் போட்டாலே அவ்வளோதான்ப்பா, திருப்பி கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்டிஷன் அழகாக கொடுத்துருக்காங்க, ரைட். அட்மிட் கார்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரும், என்ன ஏது வரும், அதெல்லாம் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்கு.
கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டோம், இன்ஸ்ட்ரக்ஷன் எலிஜிபிலிட்டி பார்த்துட்டோம், சிலபஸ் பார்த்துட்டோம், கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டோம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணிட்டோம். இப்போ பார்ட்டிசிபேஷன் இன்ஸ்டிடியூஷன் என்னென்ன இருக்கு அப்படின்றத ஒரு வாட்டி வந்து பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 25 இன்ஸ்டிடியூஷன் சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று இருக்கு. இங்கே பாருங்க, பெங்களூர்ல NLSIU, அது வந்து பெங்களூர்ல இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் வெப்சைட் இருக்கு, அதுல ப்ரௌச்சர் வேணும்னா டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். தென் ஹைதராபாத் கேம்பஸ் இருக்கு, போபால் கேம்பஸ் இருக்கு, தென் கொல்கட்டா கேம்பஸ் இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா NLU ஜோத்பூர், தென் HNLU ரேப்பூர்ல இருக்கு, அப்புறமா GNLU இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க, குஜராத் நேஷனல் யூனிவர்சிட்டி, அதே போல குஜராத் நேஷனல் லா யூனிவர்சிட்டி. GNLU 2 கேம்பஸ் இருக்கு, காந்திநகர் கேம்பஸ் ஒன்று இருக்கு, சில்வாசா கேம்பஸ் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா RMLNLU அது என்ன லக்னோல இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா RGNLU ரைட்டா, அதுல வந்து பட்டியாலால இருக்கு. தென் CNLU பாட்னால இருக்கு. தென் கொச்சியில இருக்கு. அகைன் வந்து நம்மளுக்கு NLUO ஒடிசால இருக்கு, ராஞ்சில இருக்கு, அசாம் இருக்கு, விசாகப்பட்டினம் இருக்கு ரைட்டா. இது எல்லாமே ஒவ்வொன்றா ப்ரௌச்சர்ஸ் இருக்கு, நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க. நம்மளும் வந்து தனியா ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் டீடைல்டா என்னென்ன இன்ஸ்டிடியூஷன் இருக்கோ அதுல என்ன சீட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம டீடைல்டா ஒவ்வொரு வீடியோவும் இனிமேல் போட ஆரம்பிச்சிருவோம் ரைட்டா. திருச்சிராப்பள்ளியில இருக்கு, இப்போ நம்ம இங்க பார்க்கலாம். இங்க நம்ம திருச்சிராப்பள்ளி மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். மற்ற இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா நம்ம அப்லோட் பண்ணலாம். ஒவ்வொரு வீடியோஸும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதுல என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை வந்து கன்க்ளூஷன்ல வந்துடலாம். சரியா, உங்களுக்கு ஃபர்தரா டீடைல்ஸ் எதனா தேவைப்படுது, இல்லைன்னா கிளாட் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்குலாம் எனக்கு வந்து பெய்டு சர்வீஸ்ல இருந்தால் நல்லா இருக்கும் சார், எங்களுக்கு இதெல்லாம் போட தெரியாது சார், நீங்களே போட்டு தருவீங்களா அப்படின்னா கண்டிப்பா நாங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். 8925824317 இந்த நம்பர்ல கால் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு பேமெண்ட் வந்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, கைட் பண்ணி அப்ளிகேஷன் போடுறதுக்கு ரைட்டா. அட்மிஷன் ப்ராசஸ் வரைக்கும் நம்ம உங்களுக்கு கவுன்சிலிங் வரைக்கும் நம்ம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். பட் அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லுவாங்க பாருங்க, தமிழ்நாடு நேஷனல் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டி எங்க இருக்கு, நம்மளுக்கு திருச்சிராப்பள்ளியில இருக்கு. அட்மிஷன் ப்ரௌச்சர் 2026 கொடுத்துருக்காங்க. இதுல இந்த ப்ரௌச்சரை வந்து நிதானமா நீங்க பாருங்க. நம்மள வந்து டீடைல்டு வீடியோவும் இது சம்பந்தமா நம்ம வந்து போடலாம். இதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, எல்லாமே கிளியரா அழகா கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்றது எல்லாமே இங்க வந்து இருக்கு. வைஸ் சான்சலர் TNLU ப்ரொஃபசர் டாக்டர் V நாகராஜ், அதுக்கப்புறமா வந்து ரிஜிஸ்டாரு, இது பத்தி அப்புறமா இது எல்லாமே நம்ம தனித்தனியா நம்ம வந்து பார்க்கலாம். சரியா, இதெல்லாம் டீடைல் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் பாத்தீங்கன்னா 25 யூனிவர்சிட்டிக்கும் நம்ம தனி வீடியோ போட போறோம் ரைட்டா. அதனால என்ன பண்ணணும், RGR அகாடமியோட யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா கிளாட் எக்ஸாம் எழுதணும், லா வந்து படிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நேஷனல் இன்ஸ்டியூட்ல போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. என் நம்பருக்கு நீங்க பேசணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்தரா டீடைல் வேணும்னா 9176552121 இந்த நம்பர்ல நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணி பேசலாம். ஓகே, தேங்க்யூ.